ஒரு சின்ன எம்ப்ளாயோட பர்த்டே கூட இவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறது எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக். இவங்க கிட்ட நான் போனது 2 விஷயத்துக்காக. முதல் விஷயம் வந்து இவங்களோட ஸ்டாஃபுக்கு வந்து பர்த்டேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி நான் போயிருந்தேன். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்வெட்டிங்கை பார்த்துட்டு இவங்க வந்து சொன்னாங்க, இவ்வளோ ஸ்வெட் இருந்துச்சுன்னா அவங்களோட ஹேர் ஃபுல்லாமே டேமேஜ் ஆயிரும், எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க செக் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்றதை நீங்களே பாருங்க. இந்த மாதிரி நீங்க போட்டுட்டே இருக்கனால என்ன ஆகும்னா ஸ்வெட் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸ்வெட் ஆனாலே நம்ம ஹேர் வந்துட்டு வீக் ஆகும். சரிங்களா? ஓவர் ஸ்வெட் இருக்க கூடாது நம்ம ஹேர்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீங்க லாஸ்டா எப்ப ஹேர் வாஷ் பண்ணீங்க? மறந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டோட நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா OLT, ஆக்சிஜன் லேசர் தெரப்பி. அதுக்கப்புறம் எனக்கு PRPயும் பண்ணி விட்டாங்க. இவங்களோட கிளினிக் லொக்கேட் ஆகிருக்க இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை அண்ணா நகரில் விமன்ஸ் டென்ஸுக்கு மேலே தான் லொக்கேட் ஆகிருக்கு. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில்